ஹாய் குழந்தைங்களுக்குலாம் லீவ் விட்டாச்சு ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது போல் வீட்டிலேயே ரெடி பண்ணி கொடுங்க. நல்லா முத்தான கார பூந்தி வீட்டிலேயே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. 2 கப் அளவு கடல மாவு எடுத்துக்கோங்க. நான் 1/4 கிலோ அளவு மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்போட அளவு 250 ml. இந்த மாவு அளவு வந்து 1/4 கிலோ. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம். 1/4 டீஸ்பூன் உப்பு லாஸ்ட்டாகவும் சேர்க்க வேண்டி வரும். அதனால் 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி தான். ஒரு அகலமான கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் ஹீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இது போல் ஒரு குழிக்கரண்டி எடுத்து இந்த மாதிரி எல்லா வீட்லேயுமே இருக்கும் இந்த ஹோல் போட்ட கரண்டி, அரிகரண்டி. இந்த கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. அது ஈஸியாக வந்து எண்ணெய் பக்கத்துலேயே வச்சு விடுங்க. அப்போ தான் வந்து ஷேப் மாறாமல் ரவுண்டாக நல்லா முத்தாக கிடைக்கும். இது போல் அதிக அளவு சேர்க்காம ஓரளவு மட்டும் சேர்த்துட்டு இது வேகிறதுக்கு 2 நிமிஷம் தாங்க ஆகும். ரொம்பலாம் டைம் எடுக்காது. அதுக்கப்புறம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நான் பேப்பர் வச்சு அது மேலே வச்சுருக்கேன். எக்ஸஸாக இருக்க எண்ணெயை அப்சர்வ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் கடலை, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, ஒரு 5, 6 பல் பூண்டு எல்லாத்தையும் நச்சுட்டு லேசாக சேர்த்துட்டு ஆல்ரெடி மாவில் உப்பு சேர்த்துருப்போம். நான் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. வீட்டில் இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். டாடா பாய்.